Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம TNUSRB GK 50 क्वेश्चन ஆன்சர் பார்ட் 7 பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மேக்ஸ் முல்லர். அடுத்த செகண்ட் क्वेश्चन, சித்திரகார புலி எனப்படும் மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து மூணாவது क्वेश्चन, சதகம் என்பது எத்தனை பாடல் உடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி 100 பாடல்கள். அடுத்து நாலாவது क्वेश्चन, சூரிய நாராயண சாஸ்திரி எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். அடுத்து ஐந்தாவது क्वेश्चन, என்று முள தென்தமிழ் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர். அடுத்த ஆறாவது क्वेश्चन, திரவங்களின் ஒப்பீட்டு அடர்த்தியை அளக்க பயன்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைட்ரோமீட்டர். அடுத்து ஏழாவது क्वेश्चन, டைனமைட்டை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் நோபல். அடுத்து எட்டாவது क्वेश्चन, இண்டிபெண்டன்ட் என்னும் பத்திரிகை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மோதிலால் நேரு. அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन, இந்தியாவில் தேசிய அலுவல் மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பி இந்தி. அடுத்து பத்தாவது क्वेश्चन, இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்பிஐ. அடுத்து 11வது क्वेश्चन, இதிகாசங்களின் நாடு என்று வர்ணிக்கப்படும் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத். அடுத்து 12வது क्वेश्चन, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்வராயன் மலை. அடுத்து 13வது क्वेश्चन, சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரோடு மாவட்டம். அடுத்து 14வது क्वेश्चन, கரைவெட்டியில் உள்ள பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பெரம்பலூர். அடுத்து 15வது क्वेश्चन, கூற்று 1 புரோகேரியாட்டிக் செல் 5 to 100 மைக்ரான் அளவுடையது. கூற்று 2 புரோகேரியாட்டிக் செல்லில் செல் நுண்ணுறுப்புகள் உள்ளது. கூற்று 3 யூகேரியாட்டிக் செல் 1 to 10 மைக்ரான் அளவுடையது. மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே தவறானது. ஓகேங்களா? அடுத்து 16வது क्वेश्चन, தூண் எபித்திலே செல்லின் வடிவம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி உருளை. அடுத்து 17வது क्वेश्चन, பார்வை மற்றும் நிறத்தை உணர பயன்படும் செல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கூம்பு மற்றும் குச்சி செல்கள். அடுத்து 18வது क्वेश्चन, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பி மற்றும் சரியானது. ஓகேங்களா? மேக்ஸ்னால். அடுத்து 19வது क्वेश्चन, மனிதர்களில் பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரியானது. நிமோனியா, டெட்டனஸ், பிளேக் இது 3 பற்றின மனிதர்களில் பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்களாகும். அடுத்து 20வது क्वेश्चन, பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் சத்து குறைவினால் பூச்சியை உண்ணுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன். அடுத்து 21வது क्वेश्चन, புதர் செடிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக? ஆன்சர் ஆப்ஷன் பி குரோட்டான். அடுத்து 22வது क्वेश्चन, விலங்குகளின் வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூப்பிலி. அடுத்து 23வது क्वेश्चन, ஒரு மனிதனின் குடலில் சராசரியாக எவ்வளவு பாக்டீரியாக்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி 1 கிலோ அளவிற்கு பாக்டீரியாக்கள் உள்ளன. அடுத்து 24வது क्वेश्चन, தொட்டா சினிங்கி தாவரத்தின் இருசொற் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி மைமோசா புடிகா. அடுத்து 25வது क्वेश्चன், கோபர் வாயு அல்லது சாண எரிவாயுவில் உள்ள வாயுக்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீத்தேன் ப்ளஸ் ஈத்தேன். அதிகபட்சம் அது 2 தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 26வது क्वेश्चन, நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3ஆம் இடம். அடுத்து 27வது क्वेश्चन, இயற்கை வாயுவில் எவ்வளவு சதவீதம் மீத்தேன் உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90% மீத்தேன் உள்ளது. அடுத்து 28வது क्वेश्चन, இயற்கையாக கிடைக்கும் 92 தனிமங்களில் உலோகங்கள் எத்தனை உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 72 உலோகங்கள். அடுத்து 29வது क्वेश्चन, நீர் உறையும் போது அதன் பருமன் என்னவாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 10% அதிகரிக்கும். அடுத்து 30வது क्वेश्चन, ஓரலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி அடர்த்தி. அடுத்து 31வது क्वेश्चन, பரப்பிழு விசையின் அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ nm⁻⁻1. அடுத்து 32வது क्वेश्चन, நீரின் தன்மைப்பெயர்ப்புதிறன் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 4180 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ்
கெல்வின் இன்வர்ஸ். அடுத்து 33வது கொஷின். முதலில் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாக்விஸ் சார்லஸ். அடுத்து 34வது கொஷின். குதிரை திறன் என்பதை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் வாட். அடுத்து 35வது கொஷின். மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 21. அடுத்து 36வது கொஷின். சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து 37வது கொஷின். தென் அமெரிக்காவையும் வட அமெரிக்காவையும் இணைக்கும் நிலப்பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி பனாமா நிலசந்தி. அடுத்து 38வது கொஷின். உலகில் முதன்முறையாக அச்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தாலமி. அடுத்து 39வது கொஷின். நிறைய பண்டங்களை விற்க வேண்டும் எனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல்பிரட் மார்ஷல். அடுத்து 40வது கொஷின். பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில்லியம் காண்டி. அடுத்து 41வது கொஷின். உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து வங்கி. அடுத்து 42வது கொஷின். மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். அடுத்து 43வது கொஷின். மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மால்தஸ். அடுத்து 44வது கொஷின். மிக குறைவாக மாவட்டங்கள் கொண்ட இந்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கோவா. அடுத்து 45வது கொஷின். ப்ரீபொசிஷன். ஷீ பிளேஸ்டு த டிஷ்ஷஸ் டேஷ் த டேபிள். ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்கள் ஆன் த டேபிள். அடுத்து 46வது கொஷின். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். டைம் டேஷ் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாருங்கள் விச் சரியானது. டைம் விச் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். அடுத்து 47வது கொஷின். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12 பேர். அடுத்து 48வது கொஷின். உலகின் அரசன் என அழைக்கப்பட்ட மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்கள் எவரும் இல்லை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷாஜகான். அடுத்து 49வது கொஷின். உலகின் ஒளி என அழைக்கப்படும் அரசியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நூர்ஜஹான். அடுத்து 50வது கொஷின். மைசூரின் புலி எனப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திப்பு சுல்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் கொஸ்டின் முடிஞ்சு. திருப்பி நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அது வரையும் கொஸ்டின்லாம் படிச்சுருங்க. ஓகேங்களா? வெல்கம். இந்த வீடியோ படித்து நம்ம வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள்.